கட்சிக்கு வந்து கெட்ட தீங்கு நினைக்கிறவங்க என் கட்சியில இருக்கக்கூடாது. இது அன்புமணி நீக்கிறதுனால என் கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாரு. அது போக போகதானே தெரியும். அவர் சொல்ற மாதிரியே அன்புமணியை நீக்கினால் கட்சிக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா என்பது வந்து போக போகதான் தெரியும். ஏன்னா அதுதான் சொல்றேன், யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் மருத்துவர் ஐயாவை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஃபைனல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான், கட்சி இப்ப யார் பக்கம் இருக்கு? அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்கிறது? அவரு என்னோட இனிஷியல் வேணா போட்டுக்கிட்டோம், ராமதாஸ் தனிப்பட்ட விஷயம், அவருடைய விஷயம், தந்தை மகனுக்கு உண்டான விஷயம். இனிஷியல் போட்டுக்கோ பேரை போட்டுக்காதன்றதெல்லாம் கட்சி என்ன யார் பக்கம் இருக்கிறது? அரசியல் ரீதியாக கட்சி யார் பக்கம் இருக்கிறது? கட்சி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது பொதுக்குழுவுக்கு தான் அது அதிகாரம் இருக்கிறது. தன்னிச்சையாக எந்த நடவடிக்கையும் எடுத்துவிட முடியாது. அப்படி இருக்கும்போது தன்னிச்சையாக நான் தான் தலைவர் என்று அறிவித்ததே ஒரு தவறான முன்னுதாரணமாக தான் போய்விடும் என்பதுதான் எங்களுடைய வாதமும். இன்னைக்கு அவர் பேசுறப்ப இந்த பிரச்சனைகளை வந்து முடிவு கொண்டு வரணும், 2 முறை வந்து வாய்ப்பு கொடுத்தோம், அவர் வந்து எழுத்துப்பூர்வமாகவோ இல்ல நேர்ல வந்தோ அவர் விளக்கம் கொடுத்திருக்கலாம் அந்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு. அப்ப அந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கொடுக்காம நானாதான் நிப்பேன், நான் பண்றது சரிதான் அப்படின்னு இடத்துல அன்புமணி நிக்கிறது எப்படி இதா இருக்கு? கட்சி விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க இதையே பார்க்க கூட. நான் கட்சி விதின்னு ஒண்ணு இருக்கு, நீங்க தானே சொல்றீங்க. கட்சி விதி என்ன சொல்கிறது? பொதுக்குழு கூடிதான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்ப பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார்? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். கூட்டுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? தலைவர்கிட்ட தான் இருக்கு, நிறுவனர்கிட்ட இல்ல. பைலாபடி பொதுக்குழு கூட்டுகின்ற அதிகாரம் தலைவர்கிட்ட இருக்கிறது. அந்த அறிவிப்பை வெளியிடுகின்ற அதிகாரம் பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கிறது. அந்த பொதுக்குழுவிற்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவர்களுடைய கன்சிடரேஷன்ஸ், அவருடைய ஒப்பீனியன்ஸை கேட்டு பொதுக்குழு தீர்மானம். முடிவு என்பது பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கணும்.